कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् अधोक्षजा नारसिंहाचलावृत्ति आवपादावनेजने यद्विषन्दन्नुष्टान्तमे वरान्द्रगतलक्ष्मी नारायणाय नमः। पंकजनाभा परमपवित्र षण्मुखनिनगे मुद्दु कोडुवेनु बारायो जगिरिय नित्यानंद मूर्ति। Hi Satish, this is your Atiye. You are bold and true also. So keep that and take care of Hindu always. We wish you a very happy married life and all the best for your future endeavors. We are always with you. Trust us. Happy marriage life, Satish. தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே யாரென கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண்ணொருத்தி நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி கண்மூடி பாட வைப்பாள் காதலை புகுத்தி அசையாமல் கண்ரெண்டும் பார்த்திடும் பார்த்திடும் ஆசையும் துள்ள பேரென்ன சொல்ல கண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் 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 தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ பெண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். ஹாய் அக்கா, உன்னை இது வரைக்கும் அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீ வந்து என்னை விட்டு போகிறது. பட் அங்கே போய் ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நீ வந்து எனக்கு எல்லாமே பண்ணியிருக்க, லைக் அப்பா அம்மா மாதிரி என்னை நல்லா பார்த்துருக்க. நானும் உனக்கு கண்டிப்பாக திரும்பி பண்ணுவேன் எல்லாமே. ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. உங்கள் யூடியூப் சேனல் நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரீட் வச்சிடு. நான் வந்து இந்து அவளை சுற்றி பேசுகிறேன். நான் வந்து சித்தி பூசனால அவள் தான் நம்ம மனையோட முதல் பூசு. அதனால் அவள் நம்மளோட ரொம்ப செல்லம். இவளை ரொம்ப பத்திரமா நோடிக்கினி அத்தைகள் மாமூல் யார் நோடிக்கிறதோ அந்த ரொம்ப பத்திரமா நோடிக்கினி யார் வந்து நோடிட்டு அவளுக்கு சந்தா நோடிக்கிறேன். அது சித்த பூசு ஏதாவது தப்பு எழுதுறதுனா அவளை மன்னிச்சுட்டு அவளுக்கு சந்தோஷமாக நோடிக்கிறேன்.
அண்ட் 2 months வந்துட்டு என் கூட தான் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணேன். ஷாப்பிங் எல்லாமே நான் தான் கூட இருந்தேன். அது இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் நம்ம 4 பேரும் ஒன்றா தான் விளையாடிட்டு இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம், எல்லாமே ஒன்றா தான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நீ வந்துட்டு இப்போ கிளம்பிட்ட, பத்திரமா இரு. ஊருக்கெலாம் போகிறேன், தனியாக இருக்க போகிறேன். பத்திரமா இரு, சேஃபாக இரு, எல்லாமே பண்ணு. நீ பண்ணுவேன், ஹாப்பியாக இரு. தேங்க்யூ. ஹே இன்னும் எப்படி இருக்க? எப்போவுமே நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணிவிடுவ. எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, எல்லாமே காலேஜ் ஈவெண்ட் எல்லாத்துக்கும் நீ தான் பண்ணிவிடுவேன். இனிமேல் எனக்கு யார் ஆள் இருக்காங்க தெரில. டெய்லி காலையில் 4 மணிக்கு வந்து உங்கள் வீட்டு வாசல் தட்டிட்டு இருப்பேன் நான். எனிவேஸ் லைஃப் ஆல்ஸ் மூவ் ஆன் ரைட். பத்திரமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். பாபாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாபாவும் பார்த்துக்கோங்க. இன்னும் யூ ஹவ் பீன் வித் வினி. எப்பவும் இரு எங்களுடைய சப்போர்ட்டாக. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாய் இந்துஜா. நம்ம மெமரிஸ் ஃபுல்லாகவே வந்து சேட்டிங், ஷாப்பிங் அதுலேயே போச்சு. அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ட் நீயும் இப்போது என்னோட ஜாயின் ஆகிட்ட. ஹாய் டி, நீயும் ஹாப்பி டி இப்போ. Congratulations first of all, okay? Good luck for your new phase. And I still remember that we were together for past 3 years. And I really miss you. Okay, take care of your health. Bye bye. Happy married life. Say bye to Boo. Say bye. Hello மாப்பிள்ளை பொண்ணு. Happy married life. Stay blessed. ಕರಗಲೇ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಹೊಸ ಲೈಫ್ನ ಬಂದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದು. ಸೊ ಸಣ್ಣ ಎಷ್ಟು ಅಳಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ முடியாதோ ಅಷ್ಟು ಅಳಗ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ಸಿಗ್ತೀವಿ. ನಿಂಗೂ ಸರಿ, ಅಪ್ಪನೇನು ಸರಿ, ಎಲ್ಲ ಸುತ್ತಿರ ತುಂಗೂ ಸರಿ, ಒಳ್ಳೆ ಸಿಗ್ತದೆ. ಇದು ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿ ಹಂಗನೇಳಿ ಎಲ್ಲರೂ ಬೇಕು, ಒಂದೇ ಬೇಡ. ಸೊ ನಿನ್ನ ಲೈಫು ಒಂದು ಸೇಫಾಗಿ ಎಷ್ಟು ಅಳಗ ಹೇಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ನಮಗೆ ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್. ಮಾಡ್ತೀವಿ 2 நான் சொன்னேன், அதுக்கு வந்து கேட்டீங்க. இந்துஜா பற்றி ஒரு 2 வார்த்தை என்ன சொல்கிறது. நான் 2002 திருமணமாகி வரும்போது எங்கள் இந்துஜா குழந்தையாக இருந்தா. அவள் எனக்கு பெரிய ஃபஸ்ட்டு கிஃப்டே அவள் தான் எங்களுக்கு. வீட்டில் நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்தேன். ஃபஸ்ட்டு கிஃப்டே எனக்கு அந்த குழந்தை தான். எங்கே போனாலும் அவங்க அம்மா அப்பா விட எங்ககிட்ட சித்தி, சித்தப்பா, நான் சித்தி பேசுகிறேன், இந்துஜாவோட சித்தி. எங்கள் அவ்வளோ நல்லா வளர்த்தோம் அவளை. இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸாக வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் அவள் நல்ல போன இடத்துல எல்லாருக்கும் நல்ல இதாக நடந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அவளையும் எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும், என்னோடய ஆசை. தேங்க்யூ. சொல்லத்துக்கு என்ன, கல்யாணம் பண்ணி பாருவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கோம். எல்லோரும் நல்லா அவளையும் பார்த்துக்கணும்னு கேட்டுக்கேன். தேங்க்யூ. ஹாய் அக்கா, பாவா. ஹாப்பி மேரிட் லைஃப். இந்துஜா, நானும் நீயும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். திருநெல்வேலியில் வந்து நானும் நீயும் 1 month கிட்ட இருந்தோம். உன் ஃபோனில் ஃப்ரூட் நிஞ்சா விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நீ எனக்கு தரமாட்ட ஃபோனு, அதனால 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டோம். நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக சண்டை போட்டோம். அப்புறம் காலேஜ் படிக்க நானும் நீயும் ஒரே வீட்டிலே இருந்தோம். 1 year சூப்பராக போச்சு. யூனோ காட்சி விளையாண்டது, யாருக்குமே தெரியாமல் 10 கூட தெரியாமல் பீட்சா நீ எனக்கு வாங்கி தந்தது. அப்புறம் வந்து நைட்டு என்சி கேம் விளையாடுறது ஃபோனில், நான் லூடோ விளையாண்டது. திஸ் ஆல் ஃபீல்ஸ் வெரி ஃபுல். அண்ட் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ட் பாவா, எங்கள் அக்காவை சூப்பராக பார்த்துக்கோங்க, தங்க மாதிரி வச்சு தாங்குங்க. எப்படி நீ என்னை விட்டு எனக்கு தெரியாமல் பீட்சா வாங்கி தரலாம்? இதெல்லாம் தப்பு. எனக்கு வாங்கி தர, ஓகே? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சதீஷ். நீ இந்துஜாவும் உமை ஈசன் போலாய், நாரணன் நாரணியை போலாய், பிரம்மன் வாணியை போலாய் எப்பவும் சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். சின்ன குழந்தையிலேருந்து உன்னோட அவ்வளோவா லிங்க் சேர்ந்துருக்கக்கூடிய லிங்க் அவ்வளோ கிடைக்கல. பட் நீ ஒரு குமரனாக ஆனதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்துருக்கக்கூடிய கிடைச்சிது. நல்ல பொறுப்பான பையனாக இருக்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன், தங்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ புதுசாக வந்து இருக்கக்கூடிய இணையாக இருக்கக்கூடிய குணையை நல்லா பார்த்துக்கோ, கோவத்தை மட்டும் குறைச்சிக்கோ.
நிறைய தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்காத. அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நற்கல்வியும் நல்ல ஆரோக்கியமும் அமைதி கூடிய ஆனந்தமும் எல்லா உள்ள திருவருளும் உங்கள் 2 பேருக்கு எப்பவும் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஹலோ, ஹாப்பி மேரிட் லைஃப் சதீஷ் அண்ட் இந்துஜா. கண்டிப்பாக நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். இனிமேல் நடிக்காமல் இரு அண்ட் அவங்களையும் நல்லா பார்த்துக்கோ. நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடிக்கடி வா, நல்லா மீட் பண்ணலாம், நிறையா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உடம்பு பார்த்துக்கோ, எங்கேயும் நல்லா பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ, பை பாய். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருந்தது, கல்யாணம் நல்லா போச்சு. ஆமாம். ஸோ சதீஷ், சினுஜா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மேரிட் லைஃப். என் பேர் ராணேஷ், நான் சதீஷோட தம்பி. என் பேர் ಅನನ್ಯ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಸತೀಶ್ ನಮ್ಮ ನೀ ನನ್ನ ಮದುವೆ ಆಯಿತು ಅಂತ ಮರ್ತೋಗ್ಬೇಡ. ಯಾವಾಗಲೂ ನೀನು ನನ್ನ ಕೂಡ ಆಟಾಡ್ತಾ ಇರತ್ತ ನನಗೆ ತುಂಬ ಸಾಲ. ಸೊ ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನ ಕೂಡ ಇರಬೇಕು ಅಂತ ಆಸೆ. எங்கள் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் பிகாஸ் சதீஷோட மேரேஜ். ஸோ விஷ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஹாப்பி மேரேஜ் லைஃப். சதீஷோட அண்ணா பெரியப்பா பையன். ஸோ நாங்கள் 5 கசின்ஸ் இருக்கோம். ஸோ நான், மீரா, தீபா, சதீஷ், ராணேஷ் அண்ட் ஹரீஷ். ஸோ வி ஹவ் ஆல்வேஸ் பின் ஃபன் லவ்விங் அண்ட் நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி பட் எப்பவுமே கூட இருந்தது இல்லை. பட் எப்போல்லாம் நாங்கள் வந்து ஜாயிண்ட்டாக இருந்திருக்கோமோ அப்போல்லாம் வி ஹவ் ஆல்வேஸ் ஹேட் ஃபன் டுகெதர். ஸோ வெளியில் போகிறதாகட்டும், இங்கே என்ஜாய் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து வி ஹவ் ஹேட் மொமெண்ட்ஸ் that we always cherish. So, and Satish, அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் ஆல்வேஸ் ஃபன் லவ்விங். பக்கத்தில் ஒரு கிட் இருந்ததுன்னா அந்த கிட்டு தான் அவன் பார்ப்பேன், அந்த கிட் கூட விளையாடணும் அப்படின்னு அவனோட ஃபுல் இது இருக்கும். ஸோ இஸ் நாட் பாதர்ட் அபவுட் எனி அதர் திங்ஸ். ஸோ இஸ் ஆல்வேஸ் ஃபன் லவ்விங், நைஸ் கை. ஸோ அவங்க கூடவே தான் நாங்கள் எல்லோரும் வளர்ந்துருக்கோம். ஸோ வி ஹவ் ஹேட் நைட்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் டுகெதர். ஸோ வி விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்துஜா, I hope Satish will take care of you very well and you both will have a beautiful life together. Happy married life, Satish and Induja. I love Satish and Induja. Satish and Pati Solana, we have a great bond right from his birth. பிறந்தது இன்னும் என்னால் மறக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு போய் அவனை பார்த்தது. We share a good bonding between us. அதே பாண்டிங் இப்போது he is having with my kids also. So இந்த பாண்டிங் இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். Once again wishing all the best and also wish her all the best. ஹலோ சத்யா. ஸோ உன்னை பற்றி என்ன சொல்கிறது சார், ஒரு சரி அது வேண்டாம், நம்ம அந்த டாபிக் வேண்டாம். சத்யா வந்து நீ ரொம்ப 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 நல்ல பையன். ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ as my பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் I'll forever cherish our friendship. அண்ட் உன்னை பற்றி வேறு என்ன சொல்கிறது, எனக்கு வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. பட் ஐ திங்க் இந்து இஸ் வெரி வெரி லக்கி enough to have you and I wish you all the very best and happy married life to both of you. Congratulations. நாங்கள் ஃபஸ்ட் மீட் பண்ண வந்து என் பேர் ஒரு கோயில். ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பொம்மைக்கு மாதிரி பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு நாள்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பெஸ்ட் திங் என்னென்னா எல்லாமே வந்து பயங்கரமாக சிங்க் ஆச்சு. பேசிக்கலி வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லவ் மேரேஜ். நான் வந்து ஃபஸ்ட் மீட்னோம் லைக் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல், ஒரே ஸ்கூல், சங்கரா ஸ்கூல் படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்து பிறகு வந்து ஒரு 10 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணோம். எனக்கு ஒரு ஆசை தான். பட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் வந்து எல்லாமே சிங்க் ஆனதுனால இது வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 10th தான் மீட் பண்ணோம். அட் த டைம் ஐ ஹேட் நோ ஐடியா தட் ஐ வில் சே ஓகே. பேசி பார்க்கும்போது லைக் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. லைக் வி போத் ஆர் லெஃப்ட் ஹேண்டர், வி ஸ்டடிட் இன் சங்கரா வித்யாலயா அண்ட் மச் மோர். ஸோ அதை அப்படியே செட் ஆகிடுச்சு. நிறையா சிங்க் ஆனதுனால வந்து இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி பழகி இந்த மீட் பண்ணி அடிக்கடி அப்படியே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸோ அப்படியே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட்.
நார்மல் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு புதிய பருவம் பாடும் சின்ன ஆசை பெரியோசை திசையாகும் இந்த திருமண கொண்டாட்டம்